போயிடானே கார் போயிடாடாப்பா இந்த கடவுளே மை காட் நம்ம போயிடாண்ட போறாரு நம்மளோட வேலையை தலையால திருச்சேதி போற இன்றைக்கு தண்ணியால போற இந்த கார் வந்து என்ன சும்மா காரா பறக்கும் இன்றைக்கு பாப்புமா தம்பி நீ வந்து பின்னி நில்லு என்ன கேம்னாலும் பார்ப்போம் கார் வந்து அப்படியே எடுக்க போறோம் ஸ்பீடா எடுத்து தண்ணிக்குள்ள வந்து பறக்க போகுது சரியா கார் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் என்ன தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி எனக்கே தெரியாது நோ ஐடியா இல்லாமலே இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே இலங்கையை பொறுத்தவரையில் வந்து இப்போ வந்து மழை வந்து சரியா எல்லா இடமும் வந்து பெஞ்சு கொண்டிருக்கு அப்போ வந்து இந்த ஜெஃப்னாவை பொறுத்தவரையில் வந்து மழை வந்து பெஞ்ச காரணத்தினால நிறைய பேர் வீடு எல்லாமே வந்து தண்ணியால் வந்து மூழ்கி போயிட்டு ரோட்டில் எல்லாம் தண்ணின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம் நியூஸ் மூலமாக பார்க்குறோம் இப்போ அந்த வகையில் வந்து நான் இருக்கிற பிரதேசம் மட்டக்களப்புன்னு என் ஹோம் டவுன் வந்து மட்டக்களப்பு இப்போ மட்டக்களப்பில் நிலவரம் வந்து எப்படி இருக்குது விளங்கிட்டா இப்போ நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது அப்போ நிறைய பேர் இப்போ என்ன வந்து ஸ்நேகித்து என்னோட வந்து ஒரே வந்து கால் பண்ணி பேசுகிற அம்மாமா இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவங்க வந்து கால் பண்ணி கேட்டுருந்தாங்க இப்போ இன்றைக்கு கூட நான் வந்து ஒரு வேலையை வந்து டவுனுக்கு போயிட்டு வரக்குள்ள வந்து ஜெர்மனியில் இருக்கிற அப்பா வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் மகன் மட்டக்களப்பிட நிலவரம் என்ன மழை பெஞ்சு கொண்டிருக்கு உங்களை வீட்டுக்குலாம் தண்ணி வந்துட்டா ரோட்டில் தண்ணி நிற்கிதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த வகையில் வந்து நான் உடனே யோசிச்சேன்னு சொன்னால் நான் இந்த நிலவரத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டணுமே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் மட்டக்களப்பிட நிலவரம் வந்து எப்படி இருக்குது மழை பெஞ்சிருக்கு வெள்ளம் வந்து நிற்கிதா மக்கள் என்ன செய்கிறாங்க எப்படி இருக்குது என்றதை வந்து காட்டணுமென்ற நோக்கத்தோட இந்த வீடியோ செய்ய போகிறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உண்மையாகவே இந்த வீடியோ செய்கிற பிளான் வந்து இருக்கலை நான் இந்த வீடியோ செய்கிற காரணம் என்னென்னா இப்படி ஒரு கேள்வி ஒன்று என்கிட்ட வந்து கேட்டனால அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக செய்கிறேன் அதோட பவித்திரனை காட்டலன்னு சொல்லி எல்லாரும் தேடுவீங்க பவித்திரன் வந்து திடீரென்னு சொல்லி கொழும்புக்கு வந்து போயிட்டான் கொழும்புக்கு போன காரணம் வந்து அவன் வந்து ஒரு கோச்சாக வந்து இருக்கிற காரணத்தினால அவனுக்கு பாஸ்கெட்பாலில் கோச் பண்ணுங்கன்னு சொல்லி 3 நாள் வந்து கோச்சுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அப்போ அதுக்காக வந்து அவன் கொழும்புக்கு போயிட்டான் அப்போ எனக்கு வந்து கேமராமேன் இல்லை ரைட் அப்போ பவித்திரன் இருக்கக்குள்ள என்னை வந்து சுற்றி வீடியோ எடுத்து கொண்டிருப்பான் இப்போ கேமராமேன் இல்லை அந்த ஒரு பிரச்சனை அதனால ஹெல்பிங் வீடியோ இன்றைக்கு நான் போய் செய்ய இல்லாமல் போயிட்டு அதே போல் நாளைக்கும் வீடியோ செய்ய இல்லாமல் போயிட்டுல போயிடும் ஏண்டா ஹெல்பிங் வீடியோவுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தருமே இல்லை அப்போ ஒரு இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு அப்படி ஒரு 3 நாள் விடுபடும்னு நினைக்கிறேன் ஏண்டா இதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் ஏண்டா நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன இப்போ ஹெல்பிங் வீடியோ செய்யலையா பேடி போய் ஏன் இப்போ சும்மா தேவலாம் வேறு வீடியோஸ் வந்து போட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க அந்த வகையில் உங்களுக்கு அந்த அப்டேட்டும் தரணும் அப்போ 3 நாளில் பயிற்சி வந்த பிறகு ஹெல்பிங் வீடியோ வந்து நாங்கள் திரும்பி வந்து செய்வோம் அந்த வகையில் வந்து 2 பேர் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் அப்போ அந்த வீடியோஸ் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது அதுக்கு யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ற ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அதுக்கு கால் பண்ணுற மூலமாக உங்களுடைய உதவி பணங்களை வந்து எங்களுக்கு வந்து தரலாம் இப்போ வந்து நாங்கள் போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்ருகொண்டான் பெண்ட் சரியா இப்போ வாழைச்சின் வந்து அப்படியே வந்து வரக்குள்ள சத்ருகொண்டான் பெண்ட் சர்வோதயம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோட் பெண்டில் இருந்து தான் காய்ச்சி கொண்டிருக்கேன் நான் அப்படியே காரை திருப்பி எடுத்துகிட்டு மட்டக்களப்பில் வந்து தண்ணி வந்து அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த மட்டக்களப்பு இடமே அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த ஊரே வந்து இப்படியே மறைஞ்சு போயிடும் ஃபுல்லாகவே வந்து ஆறு மாதிரி போயிடும் ரோட்டில் வந்து எல்லாருமே பைக்கில் தான் ஓடுவாங்க காரில் ஓடுவாங்க சைக்கிளில் போவாங்க நடந்து போவாங்க ஆனால் இந்த இருக்கிற நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து மழை வந்துட்டுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து தோணியில் போவாங்க ரோட்டால் தோணியில் போவாங்கன்ற அப்படி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இப்போ எப்படி இருக்குது இந்த மழை வந்த காரணத்தினால இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குது கோபி இப்போ நிலைமை என்ன என்று சொல்கிற மாதிரி இப்போ களத்தில் நிற்கிறேன் கோபி ஓவர் என்ற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு எங்களோட மட்டக்களப்பு நிலவரத்தை வந்து காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்கணும்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் இப்போ இந்த இருக்கிற இந்த ரோட்டால் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே வந்து போயிட்டு வலது பக்கம் அப்படி நாங்கள் திரும்பக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து
வாவிக்கரை ஆறுன்னு சொல்லுவாங்க இல்லை அமுண்டு தான். இப்போ அதை வந்து பாருங்கள், அதில் அந்த தரமட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அந்த முன்னுக்கே வந்து தண்ணி வந்திருக்கு. அந்த மட்டத்தை வந்து பாருங்கள், அதாவது ரோட்டுக்கிட்ட இந்தா என்ன கொஞ்சம் விட்டா போதும், வந்தா போதும் என்ற மாதிரி தண்ணி வந்து நிற்கிது. விடுங்கடா, நான் வந்து வெளியால் வரப்போகிறேன் என்ற மாதிரி நிற்கிது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் நிற்கிது. நான் இப்போ அவனுக்கிட்ட சரியாக போயிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த டைமில் வந்து தான் கொஞ்சம் டேஞ்சர் வந்து பாம்பு முதலை எல்லாமே வந்து வந்துடும். அப்போ கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும். இந்த இருக்குது பாருங்கள், இதில் ரோட்ற போர்டு வந்து இருக்குது. இந்த இருக்கு கும்பிலா மடு வீதி, ரைட். அப்படியே அதிலிருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே வாவிக்கிற. இங்கே இருக்கிற ஆற்றுல இருக்கிற தண்ணி எவ்வளவும் இப்போ ரோட்டுக்கு வருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது. இப்படியே நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து நிப்பாட்டி வீடியோஸ் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. யாருங்க அப்படி இருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து மழை வந்து விடாமல் பெய்யும்னு சொன்னால், தொடர்ச்சியான மழை வந்து விடாமல் பெய்யும்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த தண்ணி எவ்வளவுமே அப்படி ரோட்டுக்கு வந்துடும். அப்படியே தண்ணி எவ்வளோ ரோட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரோட்டால் ட்ராவல் பண்ணுற எல்லாமே பாதிக்கப்பட்டோம். அந்த வகையில் வந்து இன்னும் மட்டக்களப்பு வந்து பாதிக்கப்படலை. மட்டக்களப்பில் தண்ணி பெருசாக வரலை என்றது தான் நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம். ஆனால் தண்ணி மட்டத்தை பாருங்கள், இதிலலாம் வந்து தண்ணி நிற்காது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தண்ணி மட்டும் சும்மா வேற அதுவாய் வெட்டிட்டாங்களா? அதுவாய் வெட்டிட்டாங்க. அதெல்லாம் நிறைய போகல, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்போ அது வெட்டினா தான் எங்கிட்ட தொழில் பாதிப்பாகும். வெட்டினாதான் ஏன் வெட்டினா தண்ணி போயிருமே? தண்ணி போயிடும், தண்ணியோட சேர்த்து மீனும் போயிடும். என்னது மீனும் போயிடும்? மீனும் போயிடும். அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன இந்த மழை நினைக்கிறீங்களா? சரியா என்ன வெளிச்சிருக்குது பாப்போம். நேற்றுலாம் ஃபுல்லாக மழை என்ன? இந்த நாள் நேற்று கொஞ்சம் குறைவு. அப்போ தண்ணி இப்போ வெட்டினாங்கன்னு சொன்னால் ஆற்றுவாய் வெட்டிருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன சரியில்லை சரியில்லைண்ணே. நீங்கள் என்ன இந்த தோணியில் போயிட்டு அப்படி மீன் பிடிக்கிறா? இல்லை இதில் போய் தான் உங்களோட தோணியா? இங்கே இதுக்குள்ள என்ன பிடிக்கிற மீன்? இதில் தான் பிடிக்கும். இப்போ என்ன படுது மீன்? இப்போ வந்து இந்த மணலில் மீன் படுது, இறால் ஒன்று ரெண்டு பிடிக்கிறாங்க. மணலையும் இறாலுமா? இப்போ அதையும் வெட்டி விட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆத்துவாய் வெட்டினா ஒன்றும் இல்லை. நான் ஆத்துவாய் வெட்டாமலும் இருக்கலானே, தண்ணியே தாண்டும் ப்ரோ. இது தாண்டும். சரி அண்ணா போயிட்டு வா. சரி ஓகே. சரி. ஆத்துவாய் வந்து வெட்ட போகிறாங்களா? ஆத்துவாய் வெட்டினாங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியால் வந்து ஓடிடும், சரியா? ஆனால் ஆத்துவாய் வந்து வெட்டாமல் விட்டால் வந்து ஊரில் வந்து நிறைய இடங்களில் வந்து தண்ணி இருக்குது. ஆனால் இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஆத்துவாய் வந்து வெட்டுனா ஆத்துவாயோட ஓட்டமாக வந்து மீன் ஓடிடும். அப்போ மீனவர்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு வந்து இருக்குது ஆத்துவாய் வந்து வெட்டுனா. அதே இது மீனவர்கள் பாதிப்பு படையக்கூடாது, மீனவர்களுக்கு மீன் வேணும்னு சொல்லி ஆத்துவாயை விட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே தண்ணி நிற்கும். அதுதான் இப்போ அந்த அண்ணா வந்து சொன்னேன். ரைட், நான் அப்படியே அப்படியே நான் இப்படி முன்னுக்கு வந்தேன். நான் இனி பெரியலூர் டவுனுக்குள்ளே ஒருக்கா போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டை வந்து பாருங்கள். இங்கால சைடும் வலது பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக தான் இருக்குது. இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் சொன்னேன், இந்த என்ன கொஞ்சம் விடுங்க, நான் வந்து ஓட போகிறேன்னு சொல்லி இந்தான்னு சொல்லி நிற்கிது தண்ணி. இன்னும் ஒரு கொஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 2 நாள் மழை தொடர்ச்சியாக பெய்யும்னு சொன்னால் கதை கந்தர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இங்கெல்லாம் வந்து காட்டுங்களா ஒருக்கா, இந்த கடையெல்லாம் ஒருக்கா காட்டுங்க. இந்த கடையில் எல்லாமே வந்து பாருங்கள், இந்த கடை எல்லாமே வந்து தண்ணியால் சூழப்பட்டுட்டேனே. அவங்க ரோட்டில் இருந்து தான் அவங்க வந்து பிஸ்னஸே செய்கிறது. பாருங்க அப்படி வந்து இருக்குன்னு சொல்லி நிறையா கஷ்டப்பட்டு போயிட்டாங்க எல்லாரும். இங்கே இந்த கடையை வந்து ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்துட்டு, அதாவது இந்த ஏரியாவில் இப்படி போட்டுட்டு அவங்க வந்து சோளங்குழலை வச்சு கொடுப்பாங்க, மாம்பழம் விற்பாங்க, இப்படியான தொழிலெலாம் செய்வாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் தொழில் அடிபட்டு போகும். என்ன செய்கிற, கடவுள்கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளுங்க, பெரிய ஒரு பாரிய அளவில் ஒரு ஆபத்துகளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. அங்கே வந்து காட்டுங்களேன் ஒருக்கா, வயலை வந்து பாருங்கள்.
ஆனால் இந்த டைமில் வந்து வயல் விதைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் யாரும் அவங்களுக்கும் கஷ்டம்தான் ஃபுல்லாகவே. ஓ காய்ஸ் இங்கே வந்து பாருங்க அம்மாட்ட சிரி என்னடாப்பா இது சிக் பா மீன்டாப்பா இங்கே மீன் சின்ன 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 குஞ்சு மீன் வந்து போகுது இங்கே காட்டுங்க அப்பம் தாங்க அப்பம் இங்கே குஞ்சு குஞ்சு மீன் போகுது கேமராவுக்கு விளங்கும் போது தெரியல நான் நார்மலாக வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த தண்ணி வெள்ளங்கள் எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டுக்கு வருது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து தோணி செஞ்சு விடுவோம்னு அதுதான் வந்து மைண்டுக்கு ஃபுல்லாகவே வந்து வருது. இப்போ இங்கே வரும் இங்கே ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி. ஆனால் போன முறை வந்து வெள்ளம் வரக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற தண்ணி நடுவுக்கு வந்துடும். இந்த இருக்கிற தண்ணி வந்து நடுவுக்கு வந்து இந்த ரோடு அப்படியே ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஆகிடும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து நான் நிற்கிற இடம் இல்லாமல் இப்படி இந்த இடம் எல்லாமே வந்து தண்ணி ஆகிடும். இப்போ நான் நின்று காய்ச்சி கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து நான் அப்படி அந்த நந்தினி அம்மாவை போய் பார்க்குறா இருக்கலாம், பிறகு வந்து யோகா அம்மாவை போயிட்டு பார்க்குறா இருக்கலாம். புதூருக்கு போகிற ரோட் தான் இந்த ரோட். அப்போ அந்த புதூருக்கு போகிற ரோட்டில் வந்து அந்த நான் உங்களுக்கு நிறைய தரம் காட்டியிருக்கேன் அந்த வெளிநாட்டு இடங்கள் மாதிரி இருக்கும்னு சொல்லி. அதாவது அந்த யாஃபோஸுக்கு முன்னுக்கு போகிற ரோட் வந்து எப்படி இருக்கும்ன்றதை வந்து எனக்கும் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வகையில் நான் இப்போ போகிற இடம் தான் வந்து அந்த யாஃபோஸுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட் வந்து எப்படி இருக்குது, அங்கே வந்து வெள்ளம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக போகிறேன். வாங்க அதையும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். யாஃபோஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ரோட் ரைட். ஒம்மாட்ட சரி என்னடாப்பா அது இந்த கடவுளே தாண்டிட்டு போலே சரி காத்தே அங்க பாருங்களேன் டிராக்டர் எல்லாம். ஓ மை காட் என்னடாப்பா அது அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு தான் போயிட்டு வராங்களோ தெரியும். அப்போ நம்மளோட நந்தினி அம்மோட நிலைமெல்லாம் என்னடாப்பா எல்லாம் சரி போல கிடக்கு. இப்போ கால் பண்ணி தான் கேட்கணுமா அவங்ககிட்ட என்ன விளக்கம் சொல்லி. இங்கே பாருங்களேன் அங்கே ஏரியா எல்லாம் ஃபுல்லாக அப்படி இதாகிட்டுன்னு ஒருக்க போகிறேன் கிட்ட போகிறேன்னா போயிடானே கார் போயிடாடாப்பா இந்த கடவுளே. ஓ மை காட் நம்ம போயிடலான்டா போகிறாரு நம்மளோட வேலையை தலையால திருச்சேதி போகிற இன்றைக்கு தண்ணியால் போகிற இன்றைக்கோ இந்த கார் வந்து என்ன சும்மா காரா பறக்கும் இன்றைக்கு பாப்புமா. தம்பி நீ வந்து பின்னிக்கு நில்லு என்ன கேம்னாலும் பார்ப்போம். கார் வந்து அப்படியே எடுக்க போகிறோம் ஸ்பீடாக எடுத்து தண்ணிக்குள்ளே வந்து பறக்க போகுது சரியா கார். இங்கே இடுப்பளவு தண்ணி. ஓ மை காட் இங்கே இந்த பைக் பாருங்க. ஆனால் பைக்கில் வந்து இந்த இருக்கிற வெள்ளத்தில் வந்து போகக்கூடாது. பைக் வந்து போச்சுன்னு சொன்னால் சைலன்சருக்குள்ள தண்ணி போச்சுன்னு சொன்னால் எல்லாம் கதையும் முடிஞ்சு. உண்மையாகவே டேஞ்சரே இல்லை இது. ஓ மை காட் அது தாழ போகுதுடாப்பா பைக் இந்த கடவுளை. ஐயோ ஐயோ இப்படி போகக்கூடாடாப்பா. அவங்களால ஃபுல்லாக பள்ளம். அப்பா ஓகே ஆள் கரைக்கு போயிட்டு பார்க்குற நமக்கு தான் பயமாக இருக்கும், அவங்களுக்கு பழகி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதில் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாப்பா. ஓகேண்ணே ஆள் போயிட்டு ஓகே. ஆனால் அது டேஞ்சர். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து பைக் ஓடக்குள்ளே வந்து சைலன்சருக்குள்ளே தண்ணி போச்சுன்னு சொன்னால் கதை முடிஞ்சு. ஆனால் எப்படி சொல்கிறேன் வியூ வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குண்ணே. அப்படியே ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ ஒரு வால்பேப்பராக போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற வேதனை வந்து பெருசாக இருக்குது.
இங்கெல்லாம் பாசிடாப்பா. நந்தினி அம்மாவுக்கு ஒருக்கா கால் பண்ணி கேட்போம் என்ன விளக்கம்னு சொல்லி. ஏன்னா நந்தினி அம்மாவோட இதெல்லாம் அப்படியே தாண்டி இப்படியே போகிறதானே நந்தினி அம்மா. சரியான ஊத்த கால் படையும் கூடாது. புவியை நான் கிடைக்காது இல்லாட்டி புவி அண்ணா புவி. நந்தினி அம்மா ஆன்சர் இல்லை. பா நடந்தாப்பா. புதூர்ல தண்ணியானே? ஹலோ, புதூர்ல தண்ணியா போயினா மழை வெள்ளமா? யாபத்துக்கு முன்னாலதான் தண்ணியா? பாலம் தாண்டிலானே? கார் கஷ்டம்ண்ணே. பாலத்துல இருந்து நிக்கியா தண்ணி நிக்குதா? ஓ ஓ அதுல தண்ணி கொஞ்சம் கூடி இருக்கு. ஓட்டு போனா போகலாம். பைக்னு சொன்னா போல அவனே. சரி கவனண்டாப்பா கவனண்டாப்பா. இந்த டைம்ல எல்லாம் இதாரு. நீங்க இந்த டைம்ண்ணா இங்கே? சரி சரி ஓகே போய் நான் அதான் கேட்பேன் பண்ணி. அப்போ அங்கே ஏரியாவுக்குள்ளலாம் தண்ணி போகலையே புதூர் சைட்? சரி போயிண்ணா சரி 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 ஓகே. அதாவது நாங்கள் வந்து புதூரில் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி வந்து செஞ்சுருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதூரில் நந்தினி அம்மாவாக இருக்கலாம், நம்மளோட மதுசன் தம்பியாக இருக்கலாம், யோகா அம்மாவாக இருக்கலாம். அடுத்தது வந்து அங்கே நாங்கள் உதவி செஞ்ச எல்லார வீட்லேயும் வந்து தண்ணி வந்து போகலை. அதாவது ஊருக்குள்ளே தண்ணி போகலை. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நான் சொன்ன விஷயம் 6 மழை பெஞ்சு தண்ணி வந்து வெளியால் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு பெரிய வாகனங்கள் எதுவும் போயிடலாம், மோட்டோக்கு போகலாம். அந்த இந்த இருக்கிற பைக்கு வந்து போகுது பாருங்கள். ஃபஸ்ட் கீரை போட்டுட்டு அப்படியே வந்து போக வேண்டியதான். ரைட். ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ டக்குன்னு தொடங்கி டக்குன்னு முடிக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால் அவசரமாக தொடங்குனது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு சொல்லி அதோட வந்து நாளைக்கும் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து வாரதுக்கு வந்து எங்களை யூடியூப் சேனலில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. அந்த வகையில் உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை. கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டக்களப்பில் இப்போ நிலவரம் எப்படி இருக்குது, மட்டக்களப்பில் மழை பெஞ்ச காரணத்தினால எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னால் இன்னும் நிறைய பேர் ஆட்களுக்கு இதை பற்றிய தகவல் தெரியணும்னு சொன்னால் இப்போ வந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதோட அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.